வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு அட் எட்ஜ்பாஸ்டன். அண்ட் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தாங்க. இந்தியா வந்து 310 for 5 attempts. குட் பேட்டிங் எஃபர்ட் கண்டிப்பா சொல்லி ஆனும். நல்ல ஒரு பாட்டா விக்கெட், நல்ல பிளாட் விக்கெட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி KL ராகுல் வந்து சீப்பா அவுட் ஆயிட்டாரு. பட் SSV ஜெய்ஸ்வால் சூப்பரா விளாண்டார் ஃபார் 87, டிசர்வ் டு கெட் தட் 100. பட் தேவையில்லாத ஒரு கட் ஷாட் அடி அவுட் ஆயிட்டாரு. கருண் நாயருக்கு நம்பர் 3ல ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. ஏன்னா இந்த மேட்ச்ல சாய் சுதர்ஷனை டிராப் பண்ணாங்க. அதனால இவர் அவரோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தாரு. அவரும் 30 ரன்ஸ் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருந்தாருங்க. பட் சம பால் ஃப்ரம் கார்ஸ், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. 25 ரன்ஸ் தான் அடிச்சாரு. ஸ்பின்னர் அட்டாக் பண்ணும்போது அவுட் ஆயிட்டாரு. பட் சுபன் கில் இந்தியன் கேப்டன் அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடுனாருங்க. அந்த ஒரு பேஷன்ஸ் காமிச்சாரு. அஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு. 114 ரன்ஸ், நாட் அவுட், லுக்கிங் ரியலி குட். அவரும் ஜடேஜாவும் கிட்டத்தட்ட ஒரு 100 ரன்ஸ் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. கண்டிப்பா டே 2ல அதை கண்டினியூ பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 450 மினிமம் இந்தியா அடிக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் அவரோட ஹோம் கிரவுண்ட்ல பியூட்டிஃபுல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஜாஸ் டங் வேணா கொஞ்சம் எராட்டிக்கா இருந்திருக்கலாம். பட் மத்த போலர்ஸ் எல்லாருமே நிஜமா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டிங் ட்ராக்ல. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.